ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ. ஸோ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஸ்டாக் எதுவுமே எடுக்கலை. ஸோ இருக்கிற 1-2 ஸ்டாக்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லில்லியும் அதுக்கப்புறம் லோட்டஸும். ஸோ பிளான்ஸ் யாருக்காவது தேவை அப்படின்னா நம்மக்கிட்ட அழகான பிளான்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆகுது. நார்மலாக பிளான்ஸ் எடுத்து வளராமலாம் நிறைய பேருக்கு போயிருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பிளான்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் வீட்லேயே வச்சு அதில் நல்ல நல்ல பிளான்ஸ் எல்லாம் அது க்ரோத் ஆகிற கண்டிஷன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்த்து தான் உங்களுக்கு ஷிப்பிங்கே பண்ணுறேன். லாஸ்ட் டைம் ஒரு 50 பிளான்ட் எடுக்கும்போது நான் அப்படியே ஷிப்பிங் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வீட்டில் நல்லா 1 வாரம் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற பிளான்ஸை வீட்டில் செம்மண்ணோ ஏதாவது ஒரு மண்ணில் கொஞ்சோண்டு மாட்டு சாண எருவு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை நல்லா காஞ்ச எருவு எடுத்து தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளான்ஸை பிளான் பண்ண வேண்டியது தான். நாக்கில் வேறு அச்சரம் சரியாகவே பேச முடியல. செம்மண், கொஞ்சம் மாட்டு சாண எருவு, காஞ்ச எருவு, நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நல்லா பிசையணும். இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சி நீங்கள் பிசைஞ்சு அதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை நீங்கள் எந்த பாட்டில் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஸோ அந்த பாட்டில் நீங்கள் வச்சுட்டு ஒரு பெரிய செட்டப்பில் நீங்கள் தண்ணிக்குள்ளே தூக்கி வச்சிங்கன்னா வித்தின் 1 வீக்குக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் எந்த லெவலில் வாட்டர் வைக்கிறீங்களோ ஸோ அந்த லெவலுக்கு மேலே வந்துடும். மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்டுமே வளர்ந்துடும். ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் எடுக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே உங்களுக்கு சாலிடாக வளரும். ஸோ இது வந்து லில்லி பிளான்ட்டு. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லோட்டஸு. ஸோ இது வந்து லில்லி. நல்லா பெரிய கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு துளிர் வரும். நீங்கள் எவ்வளவுக்கு பெரிய பாட் கொடுக்குறீங்களோ ஸோ உங்களுக்கு அவ்வளவு ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட பிளான்ஸ் வந்து 10 நாள் ஆச்சு. ஸோ நான் இதை பார்த்தே 10 நாள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லா பக்கமும் நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிடாக வளரும் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 100லேருந்து 150 ஸ்டெம்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ நிறைய இதுக்கப்புறம் நிறைய லீஃப் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சேல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒயிட் லில்லியில் இருக்கிற பழைய ஸ்டாக்கு, ஸோ விற்று மீந்து போனதில் இருந்த வேறு மட்டும் இருந்துச்சு. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு பிளான்ஸ் அவைலபிள் தான். ஸோ பீஸ் வந்து உங்களுக்கு 50 தான். ஸோ 75ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே பீஸ் வந்து வெறும் 50 ரூபா தான். லோட்டஸ் ஆர் லில்லி, ஸோ எத்தனை பிளான்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். லில்லியில் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு நான் போயிட்டு எடுத்தேன் அப்படின்னா கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லோட்டஸு லில்லி, ஸோ வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷஸில் ஒன்றும் பெருசாக இல்லை. கப்பீஸ் மட்டும் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒயிட் கலர் மிக்சடு கப்பி உங்களுக்கு நல்ல பேட்டர்ன் வரும். நல்ல கலர் பேட்டர்ன், மேல் அண்ட் ஃபீமேலும் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாகவே வரும். ஸோ எந்த மேல் நீங்கள் ஒயிட் கலரில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே கலரில் ஃபீமேலுமே வரும். ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே அவைலபிள் ஆகுது. 10 பீஸு, அதாவது 10 பேர் வந்து உங்களுக்கு 350 வரும். 10 மேலு 10 ஃபீமேலு உங்களுக்கு 350. ஷிப்பிங் காஸ்ட்னா ஒரு 50 இல்லாட்டி ஒரு 60 ரூபா வரும். அதே போல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் பிளாக்கு பேர் வந்து 70 ரூபா தான். நார்மலாக ஃபுல் பிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல் வந்து ஒரு மாதிரி டல் கலரில் இருக்கும், சிமெண்ட் கலர் மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ஒரிஜினாலிட்டியாக டார்க்கு பிளாக் கலர்லேயே வந்துடும். ஸோ பேர் வந்து வெறும் 70 ரூபா தான். ஒரு 15 பேர் பக்கம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு 5-6 பேர் கொடுத்துட்டு இன்னொரு 10 பேர் தான் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மிக்சடு கப்பியில் சில்லி மொசாக் வெரைட்டி வரும். ஸோ இதுவுமே ஓரளவுக்கு சூப்பரான குவாலிட்டி தான். இதில் தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ மேக்ஸிமம் நான் இது எல்லாத்தையும் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு 10 பேர் வந்து 350 வரும். ஷிப்பிங் காஸ்ட்டு ஒரு 60 ரூபா, அப்படி 410 ரூபாய்க்கு உங்களுக்கு 10 பேர், அதாவது 10 பேர் வரும். ஸோ இதில் நீங்கள் அதில் 5 பேர், ஒயிட்டில் 5 பேர், இந்த சில்லியில் கூட ஒரு 5 பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். அவைலபிள் தான். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது எம்ப்ராய்டு வெரைட்டி, அதுக்கப்புறம் எல்லோ ஸ்னேக் ஸ்கின்னு. ஸோ இது மொத்தமாகவே மிக்சடு அப்படின்னு கூட போட்டுக்கலாம். 10 பேர் வந்து உங்களுக்கு 300 ரூபா வரும். கொரியர் காஸ்ட்டோட 360 வரும். சைஸ் மேபி உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்து கொடுப்பேன். ப்ரீடிங் சைஸ் தான், ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ் இல்லாட்டி செமி அடல்ட் அந்த மாதிரி வரும். ஸோ மேக்ஸிமம் ப்ரீடிங் சைஸ் தான் எடுத்து கொடுக்குறது. 10 பேர் வந்து உங்களுக்கு 300 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மன் ரெட்டில் இதுவுமே உங்களுக்கு 10 பேர் வந்து 350 ரூபா வரும். ஸோ ஷிப்பிங் காஸ்ட்டோட 400 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 பேர். சைஸு செமி அடல்ட்டு தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, செமி அடல்ட்டு தான். மிக்சடு ஜெர்மன் ரெட்டு. ஸோ உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக ரெட் ஜெர்மன் ரெட்டில் இது வந்து மிக்சடு தான். இதுவுமே ஒரு 10 பேர் ஒரு 320 ரூபா அப்படின்னு கூட கொடுக்கலாம். கொரியர் காஸ்ட்டோட 380 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு மாதம் ஆகுது. இது வந்து கோல்டன் டெக்ஸிடோவில் 3 மேலும் 3 ஃபீமேலும் இருக்குது. கண்டிஷன் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு யாருக்கும் கொடுக்கல. மேக்ஸிமம் நாளைக்கு கொரியர் பண்ணுறதுக்குள்ளே க்யூர் ஆகிடும். 3 பேர் கொரியரோட 300 ரூபா வரும்.
சாண்டா கிளாஸில் 2 பேர் இருக்குது, அதாவது 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குது. ஸோ இதுவுமே 250 ரூபா 300 ஃப்ரீ ஷிப்பிங். அதே போல் 10 பேர் 400 ரூபா ஒரு ஆஃப் பிளாக்கு. ஷிப்பிங் காஸ்ட்டோட சேர்த்து தான் சொல்கிறேன். 10 பேர் 400 ரூபா. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது அதோட ஃபீமேல்ஸுங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டி ஸ்டாக் கிளியரன்ஸு. ஸோ பிளாட்டி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வெரைட்டி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மூன்டெயில் டம்போயர் மாதிரி. ஸோ ரெண்டுத்தையுமே ஸ்டாக் கிளியர் பண்ணோம். கிட்டத்தட்ட 100 பீஸு ஸ்டாக்கு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ 7 பீஸ் 100 ரூபா. அதே போல் மூன்டெயில் டம்போயர் மாலியும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மூன்டெயில் டம்போயர் மாலி எதுவும் பண்ண முடியாது. மூன்டெயில் டம்போயர் மாலி 6 பீஸ் 100 ரூபா. பிளாட்டி மட்டும் 7 பீஸ் 100 ரூபாய்க்கு அதை கொடுக்கலாம். இந்த தார்பாய் செட்டை ஃபுல்லாமே இவங்க தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பீஸ் இருக்குது. பிளாட்டியும் மூன்டெயில் டம்போயர் மாலியும் சேர்த்தனோம்னா. அதே போல் கப்பி கிராஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு தேவை அப்படின்னாலுமே கொடுக்கலாம். ஸோ கப்பி கிராஸும் நிறைய இருக்குது. அதே போல் வாட்டர் லெக்சரு, அதுக்கப்புறம் வாட்டர் ஹயசின்த்து, ஃபாக்ஸ் ஸ்டைலு, ஹைட்ரல்லா, இந்த கப்பி கிராஸு. ஸோ பிளான்ஸ் காம்போ ஒரு 250 காம்போவுக்கு உங்களுக்கு ஒரு 5-6 பேர், அதாவது 5-6 வெரைட்டி. ஸோ இந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லில்லியும் லோட்டஸும் தரேன். ஸோ கீழே நீங்கள் பார்த்தீங்களா ஒரு கிழங்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த மாதிரியான கிழங்கு வச்சு தான் இவ்வளோ பெரிய பிளான்ட்டு, ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாமே வெறும் இந்த கிழங்கை வச்சு தான் வளர்ந்தது. அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே தெரிஞ்சு பாட் பண்ணது கிடையாது. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பாட் பண்ணுறது. முன்னாடி சொன்ன மாதிரி வெறும் சாதா மண் தான், அதில் கொஞ்சம் மாட்டு எருவு இருக்குது, அது கொஞ்சம் போட்டு பிளான் பண்ணது. ஸோ கப்பி அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பிளாக் தான் விட்டேன். பட் இது கலரு பார்த்தோம்னா ஒரு மாதிரி ப்ளூ, பர்பிள் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலருன்னு சொல்லி எப்படி இது இப்படி இவ்வளோ மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரியல. ஸோ கிடைச்ச ஃபீமேலில் மிஸ்டேக்கா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. ஸோ நல்ல பூவெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ வேணுன்றவங்க வாங்குங்க.